ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான். ஆனால் நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபார்மேட் நிறைய சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக வீடியோவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்காது இந்த வீடியோ. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது வேறு வேறு டோனில் மாடுலேஷனில் பேசும் பொழுது எப்படியெல்லாம் வரும் அப்படின்றது தான், நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஈஸியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? முஜே நஹி பத்தா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே சிம்பிளான சென்டென்ஸ். முஜே நஹி பத்தா, எனக்கு அப்படின்னா முஜே, நஹி பத்தா அப்படின்னா தெரியாது, நஹி ஜான்தா அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ண வேண்டியது வரும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முஜே நஹி பத்தா, முஜே நஹி ஜான்தா. ஓகேங்களா? அடுத்தது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எனக்கு அப்படின்னா முஜே அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நான் அப்படின்னா மே அப்படின்றது தெரியும். நானே அப்படின்னு சொல்றதுக்கு லைக் நானே வந்தேன், நானே கால் பண்ணேன், நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். இந்த மாதிரி நானே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? மே குத் அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போல தான் இங்க எனக்கு அப்படின்னா முஜே, எனக்கே அப்படின்னு சொல்றதுக்கு முஜே குத். ஸோ அடிஷ்னலாக அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றதுக்காக முஜே குத்ஹி அப்படின்னு சொல்லணும். முஜே குத்ஹி அப்படின்னா எனக்கே. தெரியாது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? நஹி பத்தா, நஹி ஜான்தா. அது எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி மாறும். ஸோ முஜே குத்ஹி நஹி பத்தா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் அங்கே கான்செப்ட், எனக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கே தெரியல, அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ முஜே குத்ஹி நஹி பத்தா, ஸோ எனக்கே தெரியல, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தோஃபர் அப்படின்னா ஸோ தென், அப்புறம் எப்படி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? தோஃபர் அப்படின்னா அப்புறம். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்கோ கெய்சே பத்தாஹே. கெய்சே அப்படின்னா எப்படி, பத்தாஹே அப்படின்னா தெரிஞ்சது அப்படின்றது அர்த்தம். ஸோ பத்தா சலேகா அப்படின்னா தெரிய வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பத்தா சலேகா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எனக்கே அந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதுக்கு பத்தாஹே இல்லை பத்தா சலேகா அப்படின்றத சொல்லலாம். ஸோ முஜே குத் ஹி நஹி பத்தா தோ ஃபிர் ஆப்கா கைசா பத்தாஹே அப்படின்னு கேட்கணும். எனக்கே புரியல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ யாராவது ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, ஐயோ எனக்கே புரியலப்பா அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முஜே குத்ஹி சமஜ் நஹி ஆயா அப்படின்னு சொல்லணும். சமஜ் நஹி ஆயா அப்படின்னா புரிய வரல, இவ்வளோ நேரம் என்னதான் சொன்னார்னு எனக்கே புரிய வரல அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ முஜே குத்ஹி சமஜ் நஹி ஆயா. அடுத்தது எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தரை பற்றி சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது வந்து, ஆமாம் எனக்கே இந்த சந்தேகம் இருந்துருது அவர் மேலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் பொழுது எனக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே குத்ஹி. ஷக்ஹே அப்படின்னா சந்தேகம் இருக்குது. ஸோ உஸ்பர் அப்படின்னா அவர் மீது, அவர் மேலே. ஸோ எனக்கே அவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து முஜே குத்ஹி உஸ்பர் ஷக்ஹே, எனக்கே அவர் மேலே சந்தேகம் இருக்குது. உஸ்பர் அப்படின்னா அவர் மேலே, அவள் மேலே, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அடுத்தது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னு முஜே நஹி பத்தா அப்படின்றத பார்த்தோம். எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி பார்த்தோம்? முஜே குத்ஹி நஹி பத்தா அப்படின்றத பார்த்தோம். எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்றோம், அதாவது அழுத்தமா சொல்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எனக்கே தெரியாது, நீங்க உங்களுக்கு உங்களை அங்க வந்து அழுத்தமா சொல்றீங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உங்களுக்கே தெரியல அப்படின்றத ஒரு பெருசுபடுத்தி சொல்றீங்க. இங்க அந்த தெரியாது அப்படின்றத வந்து பெருசுபடுத்தி சொல்றீங்க. எனக்கு தெரியவே தெரியாது, அழுத்தமா சொல்றீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ முஜே ஃபில்ஹுல் பி நஹி பத்தா. ஃபில்ஹுல் பி அப்படின்னா ஒருபோதும், கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வரும். ஸோ தெரியவே தெரியாது, அந்த வே சொல்றோம் இல்லையா? தெரியவே, அந்த மாதிரி தான். ஸோ ஃபில்ஹுல் பில்குல் பி நஹி பத்தா இல்லை நஹி ஜான்தா, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஜரா பி. ஸோ ஜரா அப்படின்னா வந்து கொஞ்சம் அப்படின்றது அர்த்தம். ஸோ கொஞ்சம் நகரு, கொஞ்சம் கூடு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? கொஞ்சம்னா வந்து கையால எடுத்து கொடுக்குற கொஞ்சம் இல்லை. ஸோ கொஞ்சம் நகருங்க அப்படின்னா வந்து மூவ் எ பிட், அதாவது கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்றது அர்த்தம். அது ஒரு பொலைட்டா ரெஸ்பெக்டா கேட்குற மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக சொல்றது. ஓகேங்களா? எக்ஸாக்டா வந்து ஒரு 1, 2 அப்படின்ற மாதிரியான அளவு இல்லாம, எக்ஸாக்ட்டா சொல்லாம, ஒரு தோராயமா சொல்றது. ஓகேங்களா? ஸோ ஸராபி நஹி மாலூம், நஹி ஜான்தா, எது வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. எனக்கே தெரியாதுன்னு பார்த்தோம், தெரியவே தெரியாதுன்னு பார்த்தோம். இங்க எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. முஜே பி. ஸோ
முஜே சராபி அப்படின்னா வந்து தெரியவே தெரியாது. ஃபில்வுல் பி அப்படின்னாலும் தெரியவே தெரியாது. அந்த தெரியாது என்ற அப்படி அந்த விஷயத்த அழுத்தமா சொல்றது. இங்க எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கும் முஜே பி, இங்க முஜே கூட பி சேர்க்கணும். முஜே பி நஹி பத்தா அப்படின்னா எனக்கும் தெரியாது. உங்கள மாதிரி எனக்கு அத பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. இங்க அவருக்கும் தெரியாது. அததான் நீங்க சொல்றீங்க. உங்கள மாதிரி எனக்கும் அத பத்தி பெருசா தெரியாது அப்படின்னு சொல்றது. ஸோ ஆப்கி தரஃப் அப்படின்னா உங்கள மாதிரி. எனக்கு அப்படின்னா முஜே. உங்கள மாதிரி எனக்கு அத பத்தி தெரியாது. ஸோ மேபி ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப அவருக்கு வந்து ஒரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? அவங்கள மாதிரி உங்களுக்கு அந்த விஷயத்த பத்தின நாலேட்ஜ் இல்ல அப்படின்றப்ப, உங்கள மாதிரிலாம் எனக்கு இல்லப்பா, அவ்வளவா அத பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆப்கி தரஃப் அப்படின்னா உங்கள மாதிரி. முஜே அப்படின்னா எனக்கு, உஸ்கே பாரே மே அப்படின்னா இத பத்தி, இத்தனா நஹி பத்தா அப்படின்னா இந்த அளவுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ஜித்னா அப்படின்னா அந்த அளவுக்கு, இத்தனா அப்படின்னா இந்த அளவுக்கு. ஸோ நஹி பத்தா அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம். உங்கள மாதிரி எனக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. ஸோ அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ நான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு மாத்தி சொல்லிட்டேன். போன சென்டென்ஸ்ல தான் அவருக்கு தெரியும், அத பத்தி உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்க அளவுக்கு, உங்கள மாதிரி எனக்கு அத பத்தி தெரியாதுன்னு சொல்லும் பொழுது, முஜே உஸ்கே பாரே மே இத்தனா நஹி பத்தா, இந்த அளவுக்கு தெரியாது. இங்க வந்து உங்கள மாதிரி எனக்கும் அத பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இங்க எனக்கும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மாறுது. அங்க முஜே சொன்னோம், இங்க முஜே பி சொல்றோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இங்க தமிழ்ல சொல்லும்பொழுதும் அதே மாதிரி தானே இருக்கு. உங்கள மாதிரி எனக்கு இத பத்தி தெரியாது. இங்க உங்கள மாதிரி எனக்கும் இத பத்தி தெரியாது. ஸோ இங்க எனக்குக்கு பதிலா எனக்கும்னு இருக்கு. ஸோ ஹிந்தியில அதே போல முஜேக்கு பதிலா முஜே பி போடணும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஆப்கி தரஃப் அப்படின்னா உங்கள மாதிரி, முஜே பி அப்படின்னா எனக்கும், இசை பாரே மே அப்படின்னா இத பத்தி, குச் நஹி பத்தா அப்படின்னா எதுவும் தெரியாது அப்படின்றது அர்த்தம். எனக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பஸ் முஜே ஹி. ஸோ முஜே ஹி அப்படின்னா எனக்கு. ஸோ எனக்கு மட்டும் தான். பஸ் ஹி அப்படின்னா மட்டும் அப்படின்றத குறிக்கும். ஸோ பஸ் முஜே ஹி அப்படின்னா எனக்கு மட்டும் தான். நஹி பத்தா அப்படின்னா தெரியாது. ஸோ எனக்கு மட்டும் தான் தெரியாது. ஸோ தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த மேக்ஸிமம் வந்து அந்த ஹி அப்படின்றது வரும். மட்டும் அப்படின்னா பஸ், அதுவே போதும் ஆக்சுவலி. பஸ் முஜே ஹி நஹி பத்தா, எனக்கு மட்டும் தான் தெரியாது, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தத்துல சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியாது தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முஜே நஹி பத்தா பஸ். ஸோ முஜே நஹி பத்தா அப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முஜே நஹி பத்தா பஸ் அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரியாது, போதும், எனக்கு தெரியாது தான் அப்படின்னு எம்பசைஸ் பண்றது. ஸோ நீங்க பிகினரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்கான வேர்ப்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 2 வார்த்தை 3 வார்த்தை இருக்கிற சென்டென்ஸு, ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா டென்ஸ்லையும் எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சில முக்கியமான ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட், அதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் வேர்பை மட்டும் மாற்றினா போதும். அந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் வேணும். டெய்லி லைஃப்பில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ இது வரைக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு முஜே பசந்த் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே பசந்த் நஹி ஹே. எனக்கே அங்கே போக பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொன்ன, முஜே குத்ஹி வஹான் ஜானா பசந்த் நஹி ஹே. முஜே குத்ஹி அப்படின்னா எனக்கே, வஹான் ஜானா அப்படின்னா அங்கே போக பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு பசந்த் நஹி ஹே. அடுத்தது எனக்கும் இது பிடிக்கல. ஸோ முஜேபி, எனக்கும் அப்படின்னா வந்து முஜேபி. ஓ பசந்த் நஹியே அப்படின்னா இது பிடிக்கல அப்படின்றது அர்த்தம். அவருக்கும் இது பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு உன்ஹேன் பி ஏ பசந்த் ஹே. உன்ஹேன் பி அப்படின்னா அவருக்கும், ஏ பசந்த் ஹே அப்படின்னா வந்து இது பிடிக்கல. எங்களுக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹமேன் பி. ஸோ எனக்கும் அப்படின்னா முஜேபி, அவருக்கும் அப்படின்னா உன்ஹேபி, எங்களுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹமேபி. ஏ சாகியே அப்படின்னா இது வேணும். ஏ சாகியே, சாகியே அப்படின்னா வேணும். எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, எங்களுக்கும் இது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹமேபி ஏ நஹி சாகியே அப்படின்னு சொல்லணும். எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஃபில்ஹுல் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே போல தான் இங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அப்படின்னா ஹமேன், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபில்ஹுல் நஹி சாகியே அப்படின்னு சொல்லணும். ஃபில்ஹுல் நஹி சாகியே அப்படின்னு சொன்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.